பார்வையாளர்களுக்கும் வணக்கம் கூறி நம்முடைய இந்த ஆய்வரங்கத்தை தொடங்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆய்வு படிக்க விரும்புகிறோம் அல்லது அதை பற்றி பேச வந்த ஆய்வாளர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உலகில் வாழ்கின்ற எல்லா சமூகங்களையும் போலவே தமக்கான தனித்துவமான வரலாற்றையும் பண்பாட்டையும் கொண்டிருக்கின்றனர். பல்லாயிரம் ஆண்டு பழமையும் புதிய பண்பாடுகளின் கால நீட்சியும் பெற்றுள்ள ஈழத்தமிழர்கள் இன்று உலகெங்கும் பறந்து வாழ்கின்றனர். இன்று உலகில் ஈழத்தமிழர்கள் வாழாத நாடே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர்களின் உலக வெளி பறந்துள்ளது. ஆனாலும் சில தவிர்க்க முடியாத அடையாள சிக்கல்களை உலக வெளியில் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஈழத்தமிழ் சமூகம் பெற்றுள்ளமையை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈழத்தமிழர்கள் இதுவரை காலமும் கட்டி காத்து வந்த இசை நடன மரபுகள் எவை? பொதுபரப்பில் நம்மவர்கள் எதனை மிகுதியாக தமது பண்பாட்டடையாளமாக கற்கின்றனர்? கருநாடக இசையும் பரதநாட்டியமும் இன்று வரை நம்மவர்களின் கைகளில் வீச்சுடனும் ஆழத்துடனும் வெளிப்பட்டுள்ளது. இத்தகைய ஒரு பகைப்புலத்தில் ஈழத்தமிழர்களின் மரபான இசை பற்றியும் நடனம் பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக உள்ளோம். இசையில் உள்ள ஒத்திசை, ஒழுங்கு, ராகம் என்பன பண்பாட்டுக்கு பண்பாடு வேறுபடும். ஒவ்வொரு இனத்தினிடையேயும் இது தமக்கான தனித்துவமான பண்புகளை கொண்டிருக்கும். ஈழத்தமிழினமும் தனக்கான இசை மரபையும் பல தனித்துவமான பண்புகளையும் கொண்டுள்ளது. பண்பாட்டு அடிப்படையில் தமிழ்நாட்டோடு ஈழத்தமிழர்கள் நெருக்கமான தொடர்புகளுடைய அடிப்படையான சில ஒற்றுமைகளையும் பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து வேறுபட்ட தனித்துவமான பல பண்பாட்டு அடையாளங்களை ஈழத்தமிழ்ச் சங்கம் பெற்றுள்ளது. அதில் இசையும் நடனமும் முக்கிய ஒரு கதையாடலாக உள்ளன. இசை ஈழத்தமிழர்கள் மத்தியில் நம்பிக்கைகள் சார்ந்து கிராமிய வழிபாட்டு முறைகளோடு இணைந்ததாகவும் அதே நேரத்தில் இவற்றையெல்லாம் கடந்து வாழ்வியலோடு நெருக்கமான தொடர்புடையதாகவும் உள்ளது. தமிழிசை மரபின் அறா தொடர்ச்சியான ஒரு நீட்சியை நாம் நமது மரபிலும் இசை மரபிலும் காண முடிகின்றது. சுவாமி விபுலானந்தர் யாழ்நூலை ஆக்கியதற்கான அடிப்படை ஈழத்தமிழர்களிடையே மரபின் அடிப்படையில் நீண்டிருந்த இசை மரபின் தாக்கமே என்பதனை நாம் இங்கு மனங்கொள்ள வேண்டும். அவருடைய இளமை காலத்தில் அவர் காதுகளில் ஒலித்த கண்ணகி குளிர்த்தியும் வசந்தன் பாடல்களும் கூத்திசையும் அவரது இசை பற்றிய ஆராய்ச்சிக்கான அடித்தளமாக அமைந்தன. ஈழத்தமிழர்களின் பாரம்பரியமான தாயக பிரதேசங்களான வடக்கிலும் கிழக்கிலும் இன்று வரை இந்த இசை மரபின் பயில் நிலையை நாம் அவதானிக்க முடியும். இலங்கையில் உள்ள சிங்கள சமூகம் வட இந்திய இசை மரபோடு நெருக்கமான தொடர்பை கொண்டிருந்த போதிலும் 60களுக்கு பின்பு ஏற்பட்ட சிங்கள தேசிய எழுச்சி தங்களுக்கான பண்பாட்டு அடையாளங்களை கட்டமைக்க தொடங்கியது. அவர்களது வண்ணமும் கவியும் பல்வேறு கிராமிய இசை மரபுகளும் இன்றைய சாத்திரிய சங்கீதத்திற்கு அடிப்படைகளாக அமைந்தன. இதன் வாரிசுகளாக நாம் அமரதேவா, ஹேமதாசா போன்றவர்களை இனம் காண முடியும். ஆனால் ஈழத்தமிழர்களின் இசை மரபுகள் இன்னமும் சாத்திரமயப்படாமல் மக்கள் இசையாகவே வழக்கில் உள்ளன. பேராசிரியர் வித்யானந்தன் ஈழத்து பாரம்பரிய இசை மீட்டுருவாக்கத்திற்கு பல ஆரம்ப முயற்சிகளை மேற்கொண்டார். அவரது முயற்சியால் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் அனுசரணையோடு ஈழத்து பாரம்பரிய இசை மரபுகள் பற்றிய இசைத்தட்டு வெளிப்பட்டது. அவரது இந்த முயற்சி இசைத்தட்டு வெளியீட்டுடன் நின்றுவிட்டது. அடுத்த கட்டத்திற்கு அது எடுத்துச் செல்லப்படவில்லை. பின்னைய நாள்களில், அதாவது 90களின் பிற்பகுதியில் கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறை ஈழத்து இசை மரபை மாணவர்களது கல்வி முறைகளுக்குள் இணைத்து செயற்பாடாக்கியது. பல்கலைக்கழகம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் தொலைக்காட்சி தயாரிப்புகளிலும் இசை மரபின் தொடர்ச்சியை வெளிப்படுத்தியது. குறிப்பாக கண்ணகி குளிர்த்தி, கிழக்கிசை, லயம் ஆகிய நிகழ்ச்சிகள் ஈழத்தமிழரின் இசை மரபின் தொடர்ச்சியை அதன் மீட்டுருவாக்கத்திற்கான அடிப்படைகளை தந்துள்ளன. இதுபோலவே திருமறை கலாமன்றம், யாழ்ப்பாண கூத்து பாடல்களையும் இசை நாடக பாடல்களையும் வசந்தன் பாடல்களையும் நிகழ்த்துகளாகவும் அண்மைய நாள்களில் ஒளி இரு வட்டுகளாகவும் வெளியிட்டு ஆவணப்படுத்தி உள்ளது. ஈழத்தமிழர்களின் தனித்துவமான இசை மரபுகள் என நாம் அடையாளம் காணக்கூடியவைகளாக கரகம், கும்மி, மலைக்காவியம், ஒப்பாரி, வயல் பாடல்கள், அம்பா பாடல்கள், கவி, ஊஞ்சல் பாடல்கள், குளிர்த்தி பாடல்கள், உடுக்கடி காவியம், காத்தவராயன் பாடல்கள், கோவலன் கதை பாடல்கள், கண்ணகி வழக்குரை, மாரியம்மன் நடை, மந்திர உச்சாடன முறைகள், கூத்திசை பாடல்கள், ஆட்டக்காவடி இசை, நடைக்காவடி இசை, வேடிக்கை பாடல்கள், இஸ்லாமியரின் கல்யாண பாடல்கள், பக்கீர் பாடல்கள், கிறித்தவர்களின் சிலுவை பாடல்கள் பற்றிய பாடல்கள் என
நீண்டு செல்லும் இசை மரபு தங்களுக்கான தனித்துவமான தாள ராக ஒத்திசைவுகளை கொண்டுள்ளன. இந்த இசை மரபில் இணைந்திருக்கின்ற இசைக்கருவிகளில் முக்கியமானவை: உடுக்கு இரண்டு வகைப்படும். வெங்கல உடுக்கு எனப்படும். பெரிய உடுக்கு மர உடுக்கு. தேங்காய் சிரட்டைகள் இணைந்த உடுக்கு என இரண்டு வகைப்படுத்தலாம். இதனோடு பறைமேளம். பறைமேளத்திலும் நாம் இரண்டு வகையை அவதானிக்கலாம். சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுவது போல சிறுபறை பெரும்பறை என்ற பாகுபாட்டை நாம் ஈழத்திலும் காணலாம். பறையோடு இணைந்து வருகின்ற சொர்ணாலி ஈழத்திசையில் குழல் வாத்தியமாக உள்ளது. சல்லரி எனப்படும் தாளம், சிலம்பு, தாளமாங்காய், மத்தளம், கொட்டு, சங்கு என இவற்றை வகைப்படுத்தி நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இன்று நாம் மத்தியில் இசைவாணர்களும் இசை விற்பனர்களும் உள்ளனர். நாம் கர்நாடக இசையை நம்மிசையாக கருதி அதனையே நம் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கின்றோம். ஆனால் நம் இசை மரபு மறந்து போயுள்ளோம். வெறும் தெலுங்கு கீர்த்தனைகளும் பயிலுகின்ற நம் எதிர்கால சந்ததியினருக்கு நம் இசை மரபை கற்றுக் கொடுக்க வேண்டும். புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழ் பாடசாலைகள் இதில் தீவிர கவனம் கொள்ள வேண்டும். அதனுடன் நமது பல்கலைக்கழகங்களில் அக்கறையோடு செயற்பட்டு கல்வி பாடத்திட்டத்தில் ஒரு அங்கமாக இதனையும் இணைக்க வேண்டும். புலம்பெயர்ந்த வெளிநாடுகளில் இயங்குகின்ற ஈழத்தமிழர்கள் இதில் காத்திரமாக பங்களிப்பு செய்ய முடியும். ஈழத்தமிழர் நடனம் என்று நாம் பேசுகின்ற பொழுது கடந்த 2000 வருடங்களாக தொடர்கின்ற கூத்து மரபையே நாம் கருத்தில் எடுக்க வேண்டும். கூத்து என்பது நடனத்துக்கான தமிழ் சொல். காலப்போக்கில் ஏற்பட்ட சமஸ்கிருத சொல்லுக்கு நட் என்ற சொல்லடியாக வந்த நடனம் என்ற சொல் தமிழ் சொல்லாகவே இன்று பயன்பாட்டில் உள்ளது. ஈழத்தமிழர்களின் நடன மரபு என்பது அவர்களது பண்பாட்டு உருவாக்கத்தின் மூலக்கூறுகளுள் ஒன்று. ஓர் இனம் தனித்துவமாக பேசப்படுவதற்கு அதற்கான பண்பாட்டு அடையாளங்கள் முக்கியப்படும். அதனும் குறிப்பாக ஈழத்தமிழ் நடன முறைகள் பல்வகைப்பட்ட கூத்து வடிவங்களுள் பல நூற்றாண்டுகளாக யாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு, திருவோணமலை, வன்னி என தமிழர் வாழ் பிரதேசங்கெங்கும் செறிந்து பறந்துள்ளது. பறைமேள கூத்து இது மட்டக்களப்பிலேயே பெருவழக்கில் உள்ளது. இதில் தனியே ஆடல் வடிவம் மட்டுமே. இங்கு பாடல்கள் இல்லை. சொர்ணாலியும் பறையும் அதனோடு சிலம்பும் இணைந்த இசைக்கு பறை வாசிப்பவர்களை ஆடுகின்ற மரபு இதனுடையது. இன்றைக்கும் சிங்களர்கள் மத்தியில் கண்டிய நடனத்திற்கு மூலமும் இங்கிருந்து தான் தொடங்குவதாக சில ஆய்வு முடிவுகளும் கூறுகின்றன. வசந்தன் கூத்து. வசந்தன் தனியே பாடலும் ஆடலும் இணைந்த இதில் பாத்திரங்கள் என்றில்லாமல் ஒரு கதையை ஆட்ட முறையின் மூலம் வெளிப்படுத்துவது. சிறுவர்கள் பெரும்பாலும் பங்கு கொள்கின்ற இந்த ஆட்டமுறை பல்வேறு விதமான ஆட்டக்கோலங்களை வெளிப்படுத்தி இருக்கும். இங்கு கதை கூறும் மரபே முக்கியப்பட்டாலும் இதில் ஆட்டமே பிரதானமாக வெளிப்படும். மகிடி கூத்து. இதுவும் கதைப்பாடல் ஆடலெல்லாம் கலந்ததாக இருந்தாலும் பல்வேறு வகையான ஆட்ட முறைகள் பாடல் முறைகளின் இணைவை காண முடியும். வடமோடி, வசந்தன், தென்மோடி, பிற்காலத்து இசையில் வந்து சேர்ந்த விஷயங்கள் என எல்லாவற்றினுடைய கலவையையும் நாம் இங்கு காண முடியும். மன்னர் கூத்துகள். இதில் வடபாங்கு, தென்பாங்கென இரண்டு மரபுகள் காணப்படுகின்றன. வடபாங்கு யாழ்ப்பாண மரபையும் தென்பாங்கு மாதோட்ட மரபையும் வெளிப்படுத்துகின்றன. இக்கூத்துகளுள் ஆடல் குறைந்த அளவில் வெளிப்பட பாடல்களே பிரதான பங்கு வகிக்கின்றன. ஆனாலும் பாத்திரங்களின் வரவு தரு என்பன மிகுந்த ஆட்டக்கோலங்களை வெளிப்படுத்தி நிற்கும். யாழ்ப்பாண கூத்துகள். வட்டுக்கோட்டை, உடுப்பிடி பகுதிகளில் வழக்கில் இருந்த மரபு வடமோடிக்கு அண்மித்த சாயலுடையதாக இருக்க கரையோ